ஜனவரி 1 பிற்பகல் 1:30 மணிக்கு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் புத்தம் புதிய திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். இப்போ உங்க அம்மாக்கு முடியல, ஓகே, உங்க அம்மாவால சமாளிக்க முடியல, பயப்படுறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. என்னால் உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். நீங்கள் 12th நல்லபடியாக முடிச்சிங்கன்னா உங்களுக்கு காலேஜ் அட்மிஷனுக்கு இல்லை உங்களுக்கு என்ன கோர்ஸ் எடுக்கணும், என்ன பண்ணினா உங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், அதுக்கான கைடன்ஸ்க்கெல்லாம் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே, உங்கள் ஃபீஸை பற்றியோ இதை பற்றியோ நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டாம். ஆனால் ஃபாலோ அப் உங்கள் சைட்லேருந்து இருக்கணும். நான் ஒரு நம்பர் கொடுப்பேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணக்கூடாது, மெசேஜ் பண்ணோம். நீங்கள் யார் என்ன இந்த ஷோக்கு வந்ததை பற்றி மெசேஜ் பண்ணிங்கன்னா ட்ரஸ்ட்லேருந்து உங்களை கூப்பிடுவாங்க. அது எங்களோட ஃபேமிலி ட்ரஸ்ட் நேர்மறைன்னு. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ படிப்புக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் டைம்லேயும் இல்லை உங்களுக்கு ஏதாவது டியூஷன் வேணும் இல்லைன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்ப் வேணும்னு நீங்கள் தாராளமாக எங்களை கேட்கலாம். சங்கோஜப்படவே வேண்டாம், ஹெஸ்டேட்டே பண்ணாமல் தாராளமாக கேட்கலாம். ஓகே, அதெல்லாம் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட give us a call. ஓகே, சரியா? சரி சரியாம்மா, அதுதான் எங்களால் பண்ண முடியாது. உங்களுக்கு உடம்ப பார்த்துக்கங்க. நீங்கள் டாக்டர் எல்லாம் போய் பார்க்கறது இல்லையா? போகணுமா? அம்மாவை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க. அவங்களுக்கு முடியலை சொல்கிறாங்க, போவீங்களா? போகிறேம்மா. பசங்களுக்காக போய் டாக்டரை பாருங்கள். வேறு ஏதாவது உதவி வேணுமா? வேறு ஒன்றும் இல்லை, அவங்க ஊருக்கு தகவல் கொடுக்கணும். ஹலோ, நான் கலைஞர் டிவிலேருந்து பேசுகிறேங்க, லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். என்ன வேணும் உங்களுக்கு? உங்கள் ஊர்லேருந்து பி வெங்கட்ராமனும் அவரோட மனைவியும் இங்கே வந்திருக்காங்க. சொல்லுங்க. உங்கள் அண்ணா பையனா? ஆமாம். சரி, இது அம்மா அவங்க உங்களை தெரியும் இல்லையா, செல்வியை தெரியும் இல்லையா உங்களுக்கு? தெரியும் சொல்லுமா. செல்வியும் 2 பசங்களும் இங்கே வந்திருக்காங்க. இப்போ பசங்களோட படிப்புக்கு அதுக்கெல்லாம் நாங்கள் உதவி பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் எங்கள்கிட்ட கேட்கலான்னு சொல்லியிருக்கோம். சரி. இப்போ அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, வெங்கட்ராமனோட வாழணும்னு நினைச்சுதான் இங்க வந்தாங்க, அவங்கள பிடிச்சு கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா நாங்க விசாரிச்சதுல, அவர் வேலை பண்ண இடத்துல விசாரிச்சதுல ரொம்ப ரொம்ப தப்பான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்